ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் சில்லையே எப்பவும் போலயே வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே மீனா கிட்ட நிறைய வேலை செய்ய சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட துணியை எப்பவும் போல விஜயாவும் சரி ரோகிணியும் சரி மீனா கிட்ட கொடுத்து ரொம்பவே அதிகாரமாக துவைக்க சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அங்கே வந்த ஸ்ருதியோ எனக்கு ரொம்பவே வேலை இருக்குது, அதனால என்னோட டாப்ஸ் மட்டும் நீங்கள் துவைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு மீனாவும் எப்பவும் போலயே ரொம்பவே சிரிச்ச முகத்தோட சரி கொடுங்க ஸ்ருதி, நானே துவைச்சு தரேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு மீனாவை பார்க்க போன ஸ்ருதியோ மீனா கிட்ட இந்தாங்க என்னோட துணிகளாக துவைச்சதுக்கு உங்களுக்கு பைசான்னு சொல்லிட்டு 2000 ரூபாய் எடுத்து கொடுக்குறாங்க. இதை பார்க்குற மீனாவும் என்ன சம்பளம் கொடுத்து இந்த வீட்டு வேலைக்காரின்னு சொல்லாமல் சொல்லிட்டீங்களேன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் ஸ்ருதியோ ரொம்பவே கூலா, நான் அப்படி ஒன்றும் உங்களை நினைக்கல, ஆனால் நீங்கள் எனக்கு வேலை செஞ்சு கொடுத்துருக்கீங்க, அதுக்கான பைசா உங்களுக்கு தரணுன்றதுக்காக தான் தந்தேன், அதனால நீங்கள் இந்த காசை வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க கீழே கொடுக்குறாங்க. ஆனால் மீனாவும் எனக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி சொன்னாலும் ஸ்ருதியோ ரொம்பவே கோவப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சத்தமாக மீனா கிட்ட பிடிங்க, நான் 2000 ரூபாய் பணம் கொடுத்துட்டு அதை நீங்கள் தான் வச்சுக்கணும், ஏன்னா என் துணியை நீங்கள் துவச்சு கொடுத்துருக்கீங்க, அதுக்காக தான் நான் இதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க கீழே கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஆனால் அப்போ இது எல்லாத்தையுமே விஜயாவும் சரி ரோகிணியும் சரி இந்த ஸ்ருதி மீனாவை வேலைக்காரியாவே ஆக்கிட்டான்னு சொல்லிட்டு ரொம்பவே சிரிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இதையெல்லாம் பாக்குற மீனாவும் மனசுக்குள்ள ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம ரூமுக்கு போயிட்டு முத்துக்கிட்ட அந்த 2000 ரூபாய் பணத்தையும் கொடுக்குறாங்க. உடனே இதை பார்த்த முத்து, உனக்கு எப்படி 2000 ரூபாய் கிடைச்சிச்சுன்னு சொல்லி கேட்க, அதுக்கு மீனாவும் ஸ்ருதி அவங்களோட துணியை நான் துவச்சு கொடுத்ததுக்காக கூலி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட முத்துவும் செம்ம கோவத்தோட ஹாலுக்கு வந்தது மட்டும் இல்லாம ரொம்பவே கோவமா கத்தி எல்லாருமே வெளியே கூப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம எல்லார்கிட்டயுமே இனிமே என் பொண்டாட்டி உங்க யாருக்கும் எந்த வேலையும் செய்ய மாட்டா, அவ எனக்கும் என் அப்பாவுக்கும் என்னென்ன தேவையோ அது மட்டும் தான் செய்வா, இனிமே உங்களுக்கு ஏதாவது வேலைனா நீங்க வேணும்னா இன்னொரு சம்பளம் கொடுத்த வேலைக்காரியை வச்சுக்கோங்க, என் பொண்டாட்டி ஒன்றும் உங்களுக்கு வேலைக்காரி கிடையாது அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. உடனே இதை பார்த்து அண்ணாமலையே, என்ன முத்து என்னாச்சு, எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்குன்னு கேட்கும்போது முத்துவும் ஸ்ருதி மீனாக்கு காசு கொடுத்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட அண்ணாமலையும் ஸ்ருதி கேட்டு, ஏமா இப்படி பண்ற, மீனா ஒரு அன்புல உனக்கு துவச்சு தரக்கூடாதா, நீ அவளை வேலைக்காரியாவே மாத்திட்ட, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லமான்னு சொல்லி சொல்ல, உடனே ஸ்ருதியோ நான் என்ன தப்பு பண்ணேன், என்னோட துணி அவங்க துவைச்சாங்க, அதனால அவங்களுக்கு காசு கொடுத்தேன், அதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே இதனால கடுப்பான முத்துவோ போது நிறுத்தி, இதுக்கப்புறமும் உங்களோட இந்த மாதிரியான விளக்கத்தெல்லாம் என்னால கேட்டுட்டு இருக்க முடியாது, ஆனா இப்ப சொல்றதா முடிவு, இனிமே என் பொண்டாட்டி யாரோட துணியும் துவைக்க மாட்டா, யாருக்கும் சமைக்கவும் மாட்டா, இனிமே உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்களே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட ஸ்ருதியும், எனக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு வாஷிங் மிஷின்லாம் இருக்கு, நானே என் வேலையை பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கெத்தா சொல்லிட்டு இருக்கவே, இன்னொரு பக்கமும் ரோகிணி, அப்ப நான்லாம் என்ன பண்ணுவேன், என்னாலலாம் இருக்கிற வேலையில என் துணியை துவைச்சிட்டு சமைச்செல்லாம் முடிக்க முடியாதுப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு உடனடியா பேசாம அத்தை கிட்ட இந்த வேலை எல்லாத்தையுமே தள்ளி விட்டுலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா விஜயாவும் இன்னொரு பக்கம் ஒரு வேலை என்கிட்டயே எல்லா வேலையும் கொடுத்துட்டா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அடுத்த நாள் விஜயா பயந்த மாதிரியே ரோகிணி எல்லா வேலையுமே விஜயாவையே செய்ய வச்சுட்டு இருக்காங்க. ஸ்ருதியோ என் வேலையை நானே பார்த்துப்பேன்னு சொல்லி சொன்னாலும் சாப்பாடு விஷயத்துல விஜயாவை தான் நம்பி இருக்காங்க. ஆனா இது எல்லா வேலையுமே செஞ்சு விஜயா செம்ம டயர்டா இருக்கும்போது மீனா விஜயாவோட நிலைமையை பார்த்து கொஞ்சம் வருத்தப்பட்டாலும் இன்னொரு பக்கம் என்னோட கஷ்டம் இதுக்கப்புறமா தான் இவங்களுக்கு புரிய போகுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமைதியாவும் இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும், விஜயா இப்பயாவது இதுக்கு முன்னாடி மீனா எவ்வளவு வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு இருக்காங்கன்றத புரிஞ்சுப்பாங்களா, அப்படி இல்லைன்னா மறுபடியும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி மீனா கிட்டே வேலையை தள்ளிவிட போறாங்களான்றது எல்லாத்தையுமே அடுத்த வீடியோல பார்க்கலாம்.